ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. மகாபாரதம் ஆதி பருவம் பார்த்துட்ருக்கோம். இந்த அக்னி தன்னுடைய குஞ்சுகளை எரிச்சிருக்குமோங்கிற பயத்தில் மந்தபாலர் அந்த ஜரிதையும் குஞ்சுகளையும் விட்டுட்டு வந்ததை நினச்சி இன்னொரு மனைவியான லபிதை கிட்ட புலம்பும்போது அந்த லபிதை ரொம்ப கோபப்படுது. நீங்கள் குஞ்சுகளை நினச்சி கவலைப்படலை, ஜரிதையை நினச்சி தான் புலம்புறீங்க. அவகிட்ட இருக்கக்கூடிய அன்பு என்கிட்ட இல்லை, அவகிட்டையே திரும்பி போங்க, உங்கள் கூட நான் வாழ விரும்பலை அப்படின்னு கோபமாக சொல்லும்போது மந்தபாலர் சொல்கிறாரு, சந்தோஷத்தை நாடி உன்கிட்ட நான் வரலை, நிறைய சந்ததிகளை உற்பத்தி பண்ணி என்னுடைய தவத்தின் பயனை முழுமையாக அடைய விரும்பித்தான் வந்தேன். இருந்தாலும் ஜரிதையை விட்டுட்டு உன்கிட்ட வந்தது என்னுடைய பெரும் தவறு அப்படின்னு சொல்லி, என்னுடைய குழந்தைகளை நான் பார்க்கணும், நான் போகிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. பறவைகளை அந்த குஞ்சுகளை தேடி புறப்பட்ட மந்தபாலர் அந்த குஞ்சுகளை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாலேயே தாய் பறவையான ஜரிதை நெருப்பு அடங்கின பிறகு திரும்பி வந்து குஞ்சுகள் உயிரோடு இருக்கிறத பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுது. அந்த சமயத்தில் மந்தபாலர் அங்கே வந்து சேர்றாரு. பிள்ளைகளை பற்றி விசாரிக்கும்போது ஜரிதை கோபப்பட்டு என்னையும் இந்த குஞ்சுகளையும் தனியாக தவிக்க விட்டுட்டு வேறொரு பெண்கிட்ட போன நீங்கள் திரும்பி அங்கேயே போகலாம் அப்படின்னு கோபமாக சொல்லுது. அப்போ மந்தபாலர் சொல்கிறாரு, பூமியில் ஒரு பெண் தன் கணவன் இல்லாமல் வேறு ஒருவனை அடைந்தால் யமலோகத்தில் பழுக்க காய்ச்சின செம்பினால் செய்யப்பட்ட புருஷ உருவத்தை தழுவுவதுதான் அவளுக்கு தண்டனை. இதற்கு ஈடாக ஒரு கொடுமையை ஒரு பெண் அனுபவிப்பது உண்டென்றால் இந்த உலக வாழ்வில் தன் கணவன் தன்னை தவிர வேறொருத்தியை மணப்பதுதான். பழுக்க காய்ச்சின உலோகத்தை தழுவுவது போல இதுவும், அதாவது தன் கணவனுடைய இந்த தீய நடத்தையும் ஒரு பெண்ணை சுடும். அதனால் உன்னுடைய கோபம் எனக்கு புரிகிறது. ஆனால் நானோ மேலுலகம் செல்வதற்கு முன்னாலேயே நிறைய குழந்தைகளை பெற்று என்னுடைய தவத்தின் முழு பயனையும் அடைய விரும்பியே பறவையாக உருவெடுத்தேன். அதனால்தான் உன்னிடம் குழந்தைகளை பெற்ற பிறகு லபிதையிடம் போனேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அடுத்தது மேலே என்ன நடந்ததுன்னு நாளைக்கு பார்க்கலாம்.